நடுவர்கள் 3 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பெஸ்ட்டு ஜோடி அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போலயேவோ நம்ம மனோஜும் ரோகிணியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் ரோகிணியை பற்றி, ஏன் மூஞ்சை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற, நம்ம தான் பெஸ்ட்டு ஜோடி, இப்போ அவார்டுக்கு கூப்பிடுவாங்க பாரு, நம்ம அவார்டு வாங்கிட்டு 1,00,000 காசும் வாங்கிட்டு நம்ம தான் ஜெயிப்போம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் என்ன மனோஜ் இப்படி சொல்கிற அப்படிங்க, இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம தான் ஜெயிப்போன்ற நம்பிக்கையும் இருக்குது, நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ நம்ம நடுவர்கள் 3 பேருமே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஜோடி யாருன்னு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போல் நம்ம ஒவ்வொரு ரவுண்டுலேயும் இப்படி இப்படி பேசினவங்க வச்சவங்க ஜெயித்தவங்க இந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, நல்லா உண்மையாக விளாண்டுருக்குறாங்க. அதாவது பெஸ்ட்டு கப்புள் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே முன் உதாரணமாக இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம 3 ஜோடி பெஸ்ட்டு ஜோடியாக எடுத்தோம். அந்த 3 ஜோடியிலேருந்து ஒரு ஜோடி தான் நல்ல பெஸ்ட்டு ஜோடி அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ மனோஜுக்கும் ரோகிணிக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் மனோஜ் வந்துட்டு இல்லை நம்ம எப்படியுமே ஜெயிப்போம் அப்படி சொல்லிக்கிட்டேவும் ரோகிணிக்கு சமாதானப்படுத்திக்கிட்டோ இல்லாட்டி நல்லா ஹெட்வெயிட் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவங்க நடுவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஜோடி மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் போல் நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, நாங்களாம் எதுவுமே பண்ணலையே, நாங்கள் ட்ரூவாக தான் சொன்னோம், எல்லா ஆன்சருமே ட்ரூவாக தானே சொன்னோம் அப்படிங்க. சார் நீங்கள் கம்முன்னு உட்காருங்க சார், நீங்கள் சொன்னதுமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்றா காமிக்கிறாங்க. காமிச்ச உடனேவும் அதில் வந்து மனோஜும் ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னா, மனோஜிட்ட வந்து ரோகிணி கேட்குறாங்க, நம்ம ட்ரூவாக தான் பதில் சொல்லணும், இதுக்கு நம்ம ரொம்ப பில்டப்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, முத்துவும் மீனாவும் பாரு, அவங்க என்ன முத்து என்ன எங்கள் அம்மா கூட என்ன ரொம்ப மிங்கிளாவாக இருப்பேன், எங்கள் அம்மாவுக்கும் அவனுக்கும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே வந்துக்கிட்டு எங்கள் அம்மாவை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தான் பார்த்தியா, அது மாதிரி நம்மளும் இப்போ வந்து கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பெருமையாக தான் சொல்லணும், ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க மாதிரி ரொம்ப லோயஸ்ட்டு ஃபேமிலிக்கானக்கிட்ட நம்மளே தாழ்த்திக்கிட்டு சொல்கிற மாதிரி சொல்லணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லணும், அவங்க நடுவர்கள் மனசெல்லாம் நல்லா குளிரணும், அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு ஃபுட்டேஜாக எடுத்து டிவியில் போட்டு காமிச்சிடுறாங்க. காமிச்ச உடனேவும் நம்ம மனோஜுக்கு மூஞ்சே இல்லை. முத்து வந்து சொல்கிறான், இவன் எங்கே போனாலும் இதே வேலையை தான் பண்ணுறான் பாரு மீனா, எந்த இடத்துல வந்து எப்படி பேசணுன்னே தெரில பார்த்தியா, என்ன தான் மூளை இருக்குதோ அவனுக்கு, எப்படி தான் இவன் 4 டிகிரி வாங்கினான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே மீனா வந்துட்டு, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, முதல்ல நம்ம யார் ஜெயித்தாங்கன்னு முதல்ல சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மனோஜை வந்து எல்லார் ஜோடி முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இதுக்கு தான் மனோஜ் சொன்னேன், நம்ம உண்மையாகவே பேசியிருக்கலாம், நீ தான் ரொம்ப ஓவராக பில்டப் காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிச்சாக காட்டுறேன், ரொம்ப நாங்கள் ஹை லெவல் ஃபேமிலின்னு எனக்கிட்ட நீ சீன் போட்டுக்கிட்டு இருந்திருக்க, இப்போ பாரு லோவாக இருந்தே அவங்களே ஜெயிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன ரோகிணி, அது ஏதோ ஒரு ஃபுட்டேஜை காமிப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மனோஜ் மறுபடியும் சொல்கிறாங்க. தலையில் அடிச்சுக்கிட்டு ரோகிணி வந்துட்டு என்னதான் வச்சு நம்ம சமாளிக்கிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்ட உடனேவோ நடுவர்கள் அந்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சோடனே, பாருங்கள் மனோஜ், இதுதான் நீங்கள் இருக்கிற லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ 3 ஜோடியாக மேடையில் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கூப்பிட்ட உடனே எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே நம்ம மனோஜும் ரோகிணியை பற்றியும் ஒன்றும் சொல்ல, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சீன் கிரியேஷன் பண்ணி எல்லாமே சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு பரிசே கிடையாது எதுவுமேவும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஸ்ருதியும் ரவியவும் கூப்பிட்டு அவங்க சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து நல்ல லவ் கப்புள், இப்போ உள்ள ட்ரெடிஷ்னலான கப்புள் யாருன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியும், ஆமாம் அதுக்கு நம்ம
ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் எப்போயுமே லவ்வர்ஸு தான், இப்போன்னு இல்லை எப்போயுமே லவ்வர்ஸ் தான், எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சரிங்க அப்படின்ட்டு இப்போ பெஸ்ட்டு கப்புள் யாருன்னா முத்துவும் மீனான் தான் அப்படி சொல்லி நடுவர்கள் போட்டு உடச்சிட்றாங்க. உடச்ச உடனேவும் நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் மூஞ்சே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கப்பு கொடுத்துட்றாங்க, மெடலும் கொடுத்துட்றாங்க, ஒரு செக்கு கணக்கிட்ட ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே முத்துக்கு வந்து, சார் என்ன செக்கு தானே தர்றேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன வெறும் அட்டையை தூக்கிட்டு வர்றீங்க அப்படிங்க, இதை கொண்டு போய் காமிங்க சார், காமிச்ச உடனே உங்களுக்கு இந்த இதில் போட்டிருக்கிற அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஓ அப்படியா சரிங்க சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. வாங்கின உடனேவோ நம்ம மீனாவை பார்த்துட்டு, மீனா இருந்தாவா நம்ம வாங்கிக்க பெஸ்ட்டு ஜோடியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுக்கிறாங்க. சிரித்து முடித்த உடனேவும் நம்ம மனோஜையும் ரோகிணியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கப்பை தூக்கி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க முத்து. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோகிணி வந்துட்டு, பாரு மனோஜ் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம்ல, நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், நீ ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு போட்டியில் அசிங்கப்படுத்தினது கூட பிரச்சனை கிடையாது, இன்னும் வீட்டில் போய் அசிங்கப்படணுமே, அதை நீ தயாராக ஆகிக்கோ. என்ன ஏற்கனவே உங்கள் அப்பா காசை தூக்கிட்டு போனதை சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தாப்புல, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஓடி போனதை ஓடுகாலின்னு சொல்லி காமிச்சாப்புல, பிறகு நம்ம மீனாவோடைய நகையை எடுத்து அதுக்கு ஒரு இல்லாத அட்டுழியெல்லாம் பண்ணேன், அதை ஒரு மூச்சு என் பொண்டாட்டி நகையை தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வேற ஜெயிச்சிட்டாங்களா, இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்களோ தெரியலையே, நீ வேற இல்லாத பொல்லாதையும் வீட்லேயும் பேசி தொலைஞ்சிட்ட, இப்போ இதை வச்சே இவங்க மெடல் வாங்கினதை வச்சே ஓட்டுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ் வந்து, விடு ரோகிணி, இவங்க என்ன பெஸ்ட்டு ஜோடியா, இதுகளை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்குங்க, இதுகளை பார்த்தா நீ பெஸ்ட்டு ஜோடின்னு சொல்கிற அப்படிங்க. பெஸ்ட்டு ஜோடின்னு சொன்னதும் இல்லாமல் ஒரு கப்பும் கொடுத்துருக்குறாங்க, 1 லட்ச ரூபா பரிசும் கொடுத்துருக்காங்க, அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கு மனோஜ், இதெல்லாம் நான் வாங்கிடலாம், அந்த கப்பு என்ன 10 ரூபா தேருமா, இல்லைன்னா ஒரு 100 ரூபா இருக்குமா, கப்பை விடு அப்படிங்க. மனோஜ் 1 லட்ச ரூபா பரிசு வாங்கியிருக்காங்க மனோஜ், அந்த 1 லட்ச ரூபா நம்ம பிஸ்னஸில் எடுத்துடலாம் ரோகிணி, நான் தான் இப்போ தொழிலதிபர் ஆகிட்டேன்ல, நீ ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, விடு, அதெல்லாம் சும்மா கதை, அவன் ஏதோ சீனு க்ரியேட் பண்ணி சச்சஸ் எல்லாம் அவனை மாதிரி மைண்டை மாற்றி ஏதோ ஒன்று வாங்கிட்டேன், இது ஒன்றில் தானே அவன் ஜெயிச்சிருக்கேன், விடு ரோகிணி இருக்கட்டும், நம்ம எப்போயுமே பெஸ்ட்டு ஜோடி தான் அப்படின்னு சொல்லி இன்னமும் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக தலக்கணமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனேவும் இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்ன்ட்டு யோசிச்சுக்கிட்டேவும் ரோகிணி வர்றாங்க. ரோகிணி அவங்க கப்பு வாங்கி முடித்த உடனேவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டாலாம் ரோகிணியும் மனோஜும் வர்றாங்க. இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம விஜயா வந்துட்டு கற்பூரம் வச்சு ஆலாத்தி எடுக்கிறக்காண்டி வர்றாங்க. நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் வந்து வாசலில் நிற்கிறாங்க. நின்ன உடனேவும் மனோஜும் ரோகிணியும் வந்தோடனே, ஏம்மா நில்லுங்க உள்ளே போயிடாதீங்க, நீங்கள் தானே பெஸ்ட்டு கப்புள், ப்ரைஸ்லாம் வாங்கிட்டீங்களா, மணிலாம் வாங்கிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு, ஆண்டி அது வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, அம்மா அப்படின்னு, நீங்கள் தானடா வாங்கினீங்க, என்னடா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன்டா அப்படின்ட்டு அண்ணாமலையோட சொல்லி, ஏங்க பற்ற வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பற்ற வைங்கன்னு சொல்லுங்களே நம்ம ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. வந்தவுடனே இவங்க இல்லைன்னா அப்போ நீங்களாடா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆளாத்தி எடுக்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஏன்னா லவ்வர்ஸுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, ஏன்டா 2 பேருமே ஜெயிக்கலைன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் போல், நம்ம இவங்களுடைய மீனாவுடைய அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேவும், என்னடா இது 2 கழுதையும் வருதுங்க, நல்ல நாள் பொழுதுமா இதுக வந்து தொலைஞ்சிருக்குதுங்க, இவங்க ஏன் தான் வர்றாங்க, இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல யாருமே ஜெயிக்கலைன்ட்டு, எதுக்கு வந்து தொலையுதுங்க, போய் பூ கட்டுற வேலைலாம் இல்லையா, அவள் எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புளி தள்ளிக்கிட்டு கிடந்தா, அவள் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க,
ஏன் விஜயா வாயை இப்படி கொடுத்து கெடுத்துக்கிற? இரு விஜயா, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல, நீ கம்முன்னு இருேன் அப்படிங்க. ஆமாம், சும்மா சும்மா ஏன் இவங்க இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க பொண்ணை பார்க்க வருவாங்க, போட்டியில் போயிருக்கிறாங்களே என்னன்னு விசாரிக்க வருவாங்க, இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிடுறாங்க.